ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி ஜல்லிச்சிடலாம். அந்த உருண்டை உருண்டையாக இல்லாமல் கட்டிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக ஜல்லிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கரைக்க ஈஸியாக இருக்கும். கட்டி முட்டியமாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கிளம்ஸியாக வர்றது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டாக எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து கீ ஒரு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்படி உங்ககிட்ட 2 கப்பு யூஸ் பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா 1.5 கப்பு கீ, 1/4 கப்பு ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா 1 கப்பு கீயும் 1 கப்பு ஆயிலும் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப்பு கீ ஆட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக வரும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருங்க. அது வந்து நம்ம லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இதுதான் உங்களுக்கு கரெக்டான இது. இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். இதை வந்து நம்ம இதில் சர்க்கரை பாகு எடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருந்தேன். இப்போ நான் 1.5 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பாகு பதம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த பொங்கி அந்த நுரைச்சி வர்ற டைமுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பாகு பார்க்கணுன்னா ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நல்லா அந்த நுரைச்சி வந்திருக்கு, எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எந்த கம்பியும் வரலை. இப்போ திருப்பி நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விடுறேன். எல்லாம் அந்த நுரெல்லாம் அடங்குற டைமுக்கு இப்போ எடுக்கிறேன். இந்த பாருங்கள், லைட்டாக ஒரு கம்பி வருது. இது நல்லா கரெக்டான இது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இந்த நுரெல்லாம் அடங்குற டைமுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா சூப்பரான சாஃப்டான உங்களுக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக செய்கிறவங்களும் ஈஸியாக செய்திடலாம். நல்ல செம்ம டேஸ்டியான கீ மைசூர் பாக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸும் செய்யலாம், நம்ம நியூ மேரிடும் செய்யலாம். நம்ம குட்டீஸுங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ஃபேவரட்டானது. நம்ம கடையில் இருக்க மாதிரியே செம்ம டேஸ்டியான எம்மியாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து மெயினாக மாவு நல்லா வேகணும். சிம்மை வச்சு பொறுமையாக கலரி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆயில் போட 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 உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா பபுள்ஸாக வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்த கண்டிஷன் வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா ஆயிலும் அது நீங்கள் சேர்க்க சேர்க்க அது உள்ளே ஃபுல்லாக இழுத்துரும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்லா உள்ள மாவு வெந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நல்லா இந்த நெய்யெல்லாம் இழுத்து ஒரு திக்னஸ் பதம் வந்துடும். கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். நல்லா திக்காயிடும். ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு பேனில் கீ தடவிட்டு அதில் வந்து நம்ம இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணி ஆற விட்டு கட் பண்ணோன்னா நம்ம மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கடையிலலாம் என்ன ரேட்டு நம்ம வாங்க முடியறதில்ல. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். செம்ம டேஸ்டி எம்மியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பாருங்கள், நல்லா கீ அந்த பேன் சுற்றி நல்லா தடவிடுங்க. இதை ட்ரேயில் மாற்றிடலாம். இப்போ போட்டுடலாம். இதை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற விடலாம். ஆறிட்டதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே பவர் கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன ஆச்சுன்னா நான் வீடியோ எடுக்க முடியல. அது ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஆறுற டைமுக்கு நம்ம டக்குன்னு எடுத்துடணும். இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசி டைமில் வந்து எனக்கு இங்கே பவர் கட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்க. இந்த பாருங்கள், ரொம்ப ஆறிடுச்சு. பீஸ் போடும்போது லைட்டாக உடஞ்சிது. ஆனால் ரொம்ப நைஸாக இருக்குது. அப்படியே மாவு மாதிரி கரையிற அவ்வளோ அப்படியே அந்த கீ ஸ்மெல்லோட மாவாட்டம் கரையுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.